தமிழக அரசு தமிழக அரசு தமிழக அரசு தமிழக அரசு என்ன ஆட்சி என்ன ஆட்சி ஆட்சி வாக்குறுதி என்ன ஆட்சி வாக்குறுதி என்ன ஆட்சி நீதி வேண்டும் நீதி வேண்டும் விச சாராய படுகொலைக்கு விச சாராய படுகொலைக்கு நீதி வேண்டும் நீதி வேண்டும் நீதி வேண்டும் நீதி வேண்டும் விசாரணை வேண்டும் விசாரணை வேண்டும் விசாரணை வேண்டும் விசாரணை வேண்டும். பெரிய வரக்கூடிய கள்ளச்சாராய விற்பனை அந்த கள்ளச்சாராய விற்பனையில் ஏற்படக்கூடிய தொடர் மரணங்களையும் அந்த தொடர் படுகொலை என்று தான் சொல்ல வேண்டிய படுகொலைகளையும் விளக்கிச்சு தமிழகத்தில் தேர்தல் வாக்குறுதிகளில் சொன்னபடி பூரண மதுவிலக்கை அமல்படுத்த வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இந்த தமிழ் தேசம் கட்சியின் மாநில தலைவர் மரியாதைக்குரிய கே செல்வகுமார் அவர்களுடைய ஆணைக்கிணங்க தமிழகம் முழுவதும் அனைத்து மாவட்ட ஆட்சியரக அருகிலும் சரி தமிழகம் தழுவிய ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக உடனடியாக மதுவிலக்கை அமல்படுத்த வேண்டும் என்கிற கோரிக்கையை நாங்கள் முன்வைக்கிறோம். அதே போல அந்த நிவாரண உதவி என்று முதலமைச்சரின் நிவாரண உதவி என்று தொகை தருகிற விதத்தில் அநீதி இழைக்கப்படுகிறது, சமநீதி பின்பற்றப்படவில்லை. தூரத்தில் இருக்கக்கூடிய கடற்கரையோர மாவட்டங்களில் இருக்கக்கூடிய கிராமங்களில் அங்குள்ள மீனவர்கள் கடலில் விழுந்து இறந்துவிட்டால் அவர்களுக்கு 1 லட்சம் 2 லட்சம் என்று பாரபட்சமாக நிவாரணம் வழங்கப்படுகிறது. அதே போல வெடி விபத்தில் இருந்திருக்கக்கூடிய பட்டாசு தொழிலாளர்களுக்கு 3 லட்சத்துக்கு மேலதிகமாக நிவாரணம் தரப்படவில்லை. ஆனால் கள்ளச்சாராய மரணத்தில் குடித்துவிட்டு இறந்தவர்களுக்கு 10 லட்சம் என்பது நாங்கள் அந்த 10 லட்சத்தை எதிர்க்கவில்லை. ஆனால் அந்த 10 லட்சம் கொடுக்கப்படுகிற அநீதியை நாங்கள் எதிர்க்கிறோம். சமநீதி பின்பற்றப்படவில்லை. எல்லோருக்கும் சமமாக இந்த அரசாங்கம் செயல்பட வேண்டும், செயல்பட தவறியிருக்கிறார்கள். அதே போல கள்ளச்சாராய விதத்தில் இந்த தமிழக அரசு மிகப்பெரிய நிர்வாக முறைகேடில் ஏன்னா அரியலூரில் 28 பேர் விஷச்சாராய மருந்து இறந்து விட்டாங்க. அன்னைக்கு இதே மாதிரி 10 லட்சம் நிவாரணம் சொன்னாங்க. அது 1 வருஷம் 1 மாதம் ஆகுது. சரியா இந்த 1 வருஷம் 1 மாதத்துல இன்னைக்கு வரைக்கும் அவங்க பாடம் கற்றுக்கல. அதோட விளைவு இன்னைக்கு 64 துர்மரணங்கள் அப்படின்னு தான் சொல்லணும், துர்படுகொலை அப்படின்னு சொல்லணும். அப்போ இந்த படுகொலைக்கு நிச்சயமாக இந்த ஆளுகிற தமிழக அரசாங்கம் பொறுப்பேற்க வேண்டும். தமிழகத்தில் பூரண மதுவிலக்கை அமல்படுத்த வேண்டும் என்று சொல்லி தமிழக தேசம் கட்சி வாயிலாக நாங்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டிருக்கிறோம். மகிடேஸ்வரன், மாநில அமைப்பு செயலாளர், தமிழக தேசம் கட்சி. எந்த டிவி போடுறான்னு பார்ப்போம். அது எந்த டிவி அவ்வளோதான். ஒரு காமன் என்ன பண்ண